கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாடல்களில் உள்ள சிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பதிவிலே கண்ணதாசன் அவர்கள் தேர்தலில் தோற்றபோது எழுதிய ஒரு பாடலை பார்த்தோம். அதற்கு அடுத்த பதிவிலே அந்தாதி முறையிலே ஒரு பாடல் எழுதினார் என்பதையும் பார்த்தோம். அது என்ன பாட்டுங்கிறதையும் பார்த்தோம். அந்தாதி முறைனா என்னங்கிறதையும் நான் அந்த பதிவிலேயே சொல்லியிருக்கிறேன். அங்கே போய் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்த பதிவிலே ஆனா அவனா ஈனா ஈயனா இதை முதல் எழுத்தாக வைத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் என்பதையும் பார்த்தோம். இப்போ இந்த பதிவிலே பணத்தை பற்றி எழுதியிருக்காரு. பணத்தை பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாடலில் கேள்வியே கேட்டிருப்பார், அதுக்கு பதிலும் அவரே சொல்லியிருப்பார். அந்த பதிலுமே கேள்வி மாதிரியே இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடலை எழுதியிருப்பார். அந்த திரைப்படத்திலே கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் நடித்திருப்பார். இந்த பாட்டுக்கு அவரே பாடி நடிச்சிருப்பார். அது என்ன பாட்டுங்கிறத இப்போ பார்ப்போம். கேள்வியும் பார்ப்போம், அதுக்கு பதிலையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசன் முதல் ஆண்டி வரை ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். இப்போ கேட்டிருக்காரா, உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசன் முதல் ஆண்டி வரை ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு கேட்டார் கேள்வியை. இப்போ பதில் சொல்ல போகிறாரு. அந்த பதிலும் கேள்வி மாதிரியே இருக்கும். அதை பாருங்கள். கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையில் சிக்கி கொண்டாயோ, கிண்டி ரேஸில் சுற்றி கிருகிருத்தாயோ, அண்டினை பேர்களே 2 செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன். இப்போ அடுத்த வரியை பாருங்கள். பூமிக்குள் புகுந்து புதையலானாயோ, பொன் நகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அணிகளில் சரண் புகுந்தாயோ, சந்நியாசி கோலத்தோடு உழவுகின்றாயோ, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, இருப்பு பெட்டியில் இருக்கின்றாயோ, இரக்கம் உள்ளவர்களிடம் இல்லாத பணத்தை எங்கே தேடுவேன், தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி போனாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடன் சாம்பிரானாய் புகந்து போனாயோ அப்படின்னு தான் எழுதியிருக்கார். பாட்டை பார்த்தீங்களா, கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த பதிலும் எல்லாமே கேள்வி மாதிரியே இருக்கும் பார்த்தலாம். ஆக தேடுற பணம் எங்கேயெல்லாம் இருக்கும் என்பதை இந்த பாடலே சொல்லியிருக்கிறார். அதுதான் கண்ணதாசனின் சிறப்பு. இது பிடித்திருந்தால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல் ஒரு சிறப்பான செய்தியோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வெங்கட் ரமணி.